நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்து மாவு ப்ரிப்பரேஷன் பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் நம்ம தேவைப்படுது அப்படின்றது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான வீடியோஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா பொருளையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வேட்டியில் நல்லா வெயிலில் வந்து நம்ம இதை காய வச்சுக்க போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேட்டியில் நல்லா பரப்பி காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சிலேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. முக்கியமாக நீங்கள் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஜலிச்சு தான் நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். காலையில் நீங்கள் வந்து கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு சத்து மாவில் ரெசிபி ஏதாவது செய்ய தெரிஞ்சதுன்னா கூட அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் சத்து மாவு பற்றியும் சத்து மாவு ரெசிபிஸ் பற்றியும். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட தயங்காமல் என்ன கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.